பீமா லக்ஷ்மி என்ற திட்டத்திற்கும் மத்திய அரசாங்கத்தின் சவரன் கேரண்டி உண்டு. இப்போ திட்டத்தை பற்றி விரிவாக பார்க்கலாம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா வந்து பெண்களுக்கென பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட திட்டம். இதில் வந்து 18 வயதிலிருந்து 50 வயது வரை உள்ள பெண்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து எடுக்கலாம். பாலிசி காலம் பார்த்திங்கன்னா வந்து 25 வருடம். ஆனால் அதற்கு ப்ரீமியம் செலுத்தும் காலம் பார்த்திங்கன்னா 7லேருந்து 15 வருஷம். நம்ம வந்து ப்ரீமியம் செலுத்த காலத்தை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். லிமிட்டெட் ப்ரீமியம் பேயிங் டேம் 7 வருஷம் செலுத்தலாம், 8 வருஷம் செலுத்தலாம், 9, 10, 11 நம்ம கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி 15 வருஷத்துக்குள்ளே வந்து ப்ரீமியம் செலுத்தி முடிச்சிடலாம். இது வந்து ஒரு மணி பேக் பிளான். சர்வைவல் பெனிஃபிட்டு, மணி பேக் பிளான்னாலே சர்வைவல் பெனிஃபிட் உண்டு. அந்த சர்வைவல் பெனிஃபிட்டுக்கும் 3 வகையான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி எனக்கு சர்வைவல் பெனிஃபிட் வேணும் அப்படின்றதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். மெச்சூரிட்டியில் பார்த்திங்கன்னா சம் ஆன் மெச்சூரிட்டியும் கேரண்டீட் அடிஷன்னா உத்தரவாதம் அளிக்கப்பட்ட போனஸ் அதை கொடுப்பாங்க. அந்த கேரண்டீட் அடிஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் 7% ஆஃப் தி ஆனுவல் ப்ரீமியம் பெய்டு. ஆனுவல் ப்ரீமியம் என்ன பே பண்ணுறாங்களோ அதுக்கு 7% வந்து கேரண்டீட் அடிஷன் வந்து சேர்த்துருவாங்க. ஆனுவல் ப்ரீமியம் எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், இப்போ 3 வருஷம் கட்டியிருக்காங்கன்னா அந்த 3 வருஷம் ப்ரீமியத்துக்கும் 7% வந்து சேர்ப்பாங்க. அது மாதிரி வந்து பாலிசி காலம் முழுமைக்கும் ப்ரீமியம் பேயிங் டைம் 15 வருஷத்தில் கட்டி முடிச்சிட்டாங்கன்னா கூட 25 வருஷம் வரலும் இந்த கேரண்டீட் அடிஷன் வந்து கட்டி முடிக்கப்பட்ட ப்ரீமியத்துக்கு 7% வருடம் சேர்க்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த கேரண்டீட் அடிஷனுக்கு இன்சென்டிவும் உண்டு. ஹை சம் அஷ்யூர்ட் எடுக்கிறவங்க இல்லை ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இன்சென்டிவ் கேரண்டீட் அடிஷனும் உண்டு. அதே மாதிரி வந்து டெத் பெனிஃபிட் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கட்டுற ஆனுவல் ப்ரீமியம் மாதிரி 10 மடங்கு அல்லது பேசிக் சம் அஷ்யூர்ட் இது எல்லா பாலிசிலையும் இருக்கிறது தான். அதுவும் கேரண்டீட் அடிஷனும் வந்து கொடுப்பாங்க. இது கூட வந்து ஆக்சிடென்ட் பெனிஃபிட் அல்லது ஏடிடிபி ரைடர் எடுத்துக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் ரைடரும் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். முக்கியமாக இது பெண்களுக்கான திட்டம் அப்படின்றதுனால ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது ரைடர் வந்து இந்த திட்டத்தில் உண்டு. இப்போ நம்ம எஸ்பி பற்றி விரிவாகவும் ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் இதை பற்றியும் விரிவாகவும் இந்த திட்டத்தின் சிறப்பம்சத்தை பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா வந்து மணி பேக் ஆப்ஷன் எஸ்பி சொல்லிட்டோம். 3 ஆப்ஷனில் எஸ்பி அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பாலிசி எடுக்கும் போதே சூஸ் பண்ணிடணும். ஆப்ஷன் ஏ அப்படின்னா இந்த ப்ரீமியம் பேயிங் டேர்ம் முடிஞ்ச உடனே 50% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் வந்து கொடுத்துருவாங்க. மற்றது மெச்சூரிட்டியில் வந்து வாங்கிப்பாங்க. அந்த ப்ரீமியம் பேயிங் டைம்னா இப்போ 25 வருஷம் பாலிசிக்கு நான் 15 வருஷம் தான் ப்ரீமியம் கட்டுறேன் அப்படின்னு எடுக்கிறாங்க அப்படின்னா 15 வருஷம் முடிஞ்ச உடனே இந்த 50% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் எஸ்பியாக வாங்கிக்குவாங்க. இது வந்து ஆப்ஷன் ஏ. இல்லை நான் ஆப்ஷன் பி போகிறேன் அப்படின்னு சொன்னால் 7.5% அட் எண்ட் ஆஃப் எவ்ரி 2 இயர்ஸ் 2 வருஷத்துக்கு ஒரு முறை 7.5% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் வாங்கிட்டே இருப்பாங்க. அதாவது இது வந்து 25 வருஷம் டேர்மு, அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கிறது. மொத்தம் 12 வருஷம் வந்து 12 முறை வாங்கலாம். அதாவது 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24 இது மாதிரி 12 வருடங்களில் வந்து 7.5% 2 வருஷத்துக்கு ஒரு முறை வாங்கிட்டே இருக்கலாம். அது ஆப்ஷன் பி சூஸ் பண்ணுறவங்க. நான் ஆப்ஷன் சி சூஸ் பண்ணுறவங்களுக்கு 4 வருஷத்துக்கு ஒரு முறை 15% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் வாங்கிட்டே இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து இந்த 25 வருஷத்தில் 6 முறை கிடைக்கும். அதாவது 4, 8, 12, 16, 20, 24 இது மாதிரி 6 வருடங்களில் வந்து 15% ஆஃப் தி சம் அஷ்யூர்ட் வந்து வாங்கிக்கலாம். இந்த 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனில் எனக்கு எஸ்பி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலிசி எடுக்கும் போதே வந்து நம்ம சூஸ் பண்ணினோம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து மாறும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா எஸ்பி சூஸ் பண்ணிட்டோம், அதை டிஃபர் பண்ணுறதுக்கும் தள்ளி போடுறதுக்கும் வந்து உங்களுக்கு வாய்ப்பு தராங்க. ஆப்ஷன் ஏ எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு பிபிடி முடிஞ்ச உடனே எனக்கு வேணாம், எனக்கு ஒரு 5 வருஷம் தள்ளி கொடுங்க அப்படின்னா அந்த வாய்ப்பும் இருக்குது. ஆப்ஷன் பிசி எடுத்திங்கனாலும் அது மாதிரி 5 வருஷம் தள்ளி வாங்கலாம். ஆப்ஷன் ஏ எடுத்தால் அந்த ஆப்ஷன் வந்து ஒரு முறை எக்ஸசைஸ் பண்ணலாம். ஆப்ஷன் பிசி எடுத்திங்கன்னா 2 முறை எக்ஸசைஸ் பண்ணலாம். எதுனா ஒரு 2 எஸ்பியை வந்து தள்ளி போட்டு வாங்கலாம். அப்படி நீங்கள் தள்ளி வைக்கிறீங்கன்னா அதற்கேற்ற இன்ட்ரெஸ்ட் வந்து கூடுதலாக கிடைக்கும். இன்கேஸ் அதுக்குள்ளே ஏதாவது ரிஸ்க் ஆகுது அப்படின்னு சொன்னால் அக்யூமுலேட்டட் இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் இந்த தள்ளி வச்சுருக்கிற எஸ்பி ப்ளஸ்ஸு டெத் சம் அஷ்யூர்டு கேரண்டீட் அடிஷன் எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. அடுத்து முக்கியமாக பார்க்குறது வந்து ஃபீமேல் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர். இது வந்து புதுசாக இந்த திட்டத்திற்கு சேர்க்கப்பட்டிருக்கிற பயன். இதில் பார்த்திங்கன்னா வந்து 3 மாடியூல்ஸ்னால் 3 வெவ்வேறு வகையான இல்னஸ்க்கு வந்து ரைடர் கொடுக்குறாங்க. அது தேவைப்பட்டது அப்படின்னு சொன்னால் 3த்துக்குமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அல்லது 1 மட்டும் எனக்கு போதும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை 2 வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். இல்லை 3மே தேவைனாலும் எடுத்துக்கலாம். அந்த மாடியூல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
மாடியூல் 1 வந்து கேன்சர் அண்டு கார்சினோமா, அதாவது வந்து புற்றுநோய், கேன்சரை பற்றி தெரியும் உங்களுக்கு. அதில் வந்து எர்லி ஸ்டேஜ் கேன்சரை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 20% ஆஃப் தி அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரில் 20% வந்து வாங்கிக்கலாம். மேஜர் கேன்சர்ஸ் இருந்தால் 100% வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம், க்ளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எர்லி ஸ்டேஜ் இருந்தால் ஒரு வாட்டி க்ளைம் பண்ணிக்கலாம். எர்லி ஸ்டேஜில் 20% க்ளைம் பண்ணிட்டேன், அப்புறம் மேஜர் ஆகிடுச்சு, பேலன்ஸ் இருக்கிற 80% வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். இதில் மேக்ஸிமம் வந்து 1 லேக்லேருந்து 4 லேக்ஸ் வரலும் கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கேற்ற ப்ரீமியம் வந்து ஆட் ஆகும். இது வந்து இந்த மாடியூல் 1. மாடியூல் 2 போனீங்க அப்படின்னு சொன்னால் அதில் வந்து காமன் சர்ஜரி, இல்னஸ் ஃபார் உமன், இதில் இந்த கேட்டகரியில் என்னென்ன டிசீஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வந்து அவைல் பண்ணிக்கலாம். மேஜர் சர்ஜரி, மைனர் சர்ஜரி இல்னஸ் வந்ததுன்னா 20% ஆஃப் தி அந்த கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் வாங்கிக்கலாம். மேஜர் சர்ஜரி இல்னஸ் வந்ததுன்னா 100% வாங்கிக்கலாம். இதுலேயும் வந்து மைனராக இருக்கும்போது 20%, அப்புறம் மேஜர் ஆச்சுன்னா 80% வாங்கிக்கலாம். இதுலேயும் தனியாக வந்து 1 லேக்லேருந்து 4 லேக் வரலும் நீங்கள் வந்து சம்மர்ஷூட், கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடருக்கான சம்மர்ஷூடை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து மாடியூல் 3 போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் கான்ஜெனிட்டல் அனோமலிஸ். அப்படி பார்த்திங்கன்னா வந்து அதாவது ப்ரெக்னன்சியில் என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அல்லது பிறக்கிற குழந்தைக்கு பிறவிலேயே ஏதாவது குறைபாடுகள் இருக்கோ இதற்கு வந்து நீங்கள் வந்து சரி செய்கிறதுக்கு வந்து இந்த மாடியூலில் இருக்கிற கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரை சூஸ் பண்ணலாம். 100% ப்ரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு எடுத்துக்கலாம், 100% ஃபார் அனோமலிஸும் எடுத்துக்கலாம். அது மொத்தமாக 200% வந்து மேக்ஸிமம் இது பண்ணலாம். இந்த மாடியூல் 3ல் வந்து 1 லேக்லேருந்து 2 லேக்ஸ் வரலும் நீங்கள் வந்து கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரோட சம்மர்ஷூட்டை நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். இது எது நீங்கள் டிசைட் பண்ணுறீங்களோ, எந்த சம்மர்ஷூட் டிசைட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ரைடர்ஸ்க்கான கூடுதல் ப்ரீமியம் வந்து இருக்கும். பர்டிகுலராக இந்த சிஏஆருக்கு வந்து ஒரு வெயிட்டிங் பீரியட் உண்டு. அது என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம சர்க்குலர் வந்தோடனே பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுதான் மேஜர் பெனிஃபிட்ஸ். ஒன்று வந்து மணி பேக் பாலிசி, எஸ்பி வந்து 3 ஆப்ஷனில் வாங்கிக்கலாம். கடைசியாக பிபிடி முடிஞ்ச உடனே 50% வாங்கிக்கலாம், அல்லது 2 வருஷத்துக்கு ஒரு முறை 7.5% வாங்கிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு 2 வருஷத்துக்கும், அல்லது 4 வருஷத்துக்கு ஒரு முறை 15% வாங்கிட்டே இருக்கலாம். இது மாதிரி எஸ்பி ஆப்ஷன்ஸு. அதே மாதிரி கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் ஆப்ஷன்ஸு, ஏபி அண்ட் ஏடிடிபி 2 பார்த்தோம். ஏபி ஏடிடிபி அப்படின்னு சொன்னால் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்டு, ஆக்சிடென்ட் அண்ட் டிசேபிலிட்டி பெனிஃபிட், ரெண்டுத்தில் எது ஒன்றா எடுத்துக்கலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் ரைடரும் எடுத்துக்கலாம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற பிளானில் இருக்கிற மாதிரி தான் வந்து எல்லா மோட்ஸும் அலவுடு. இயர்லி, ஆஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, மந்த்லி மோட்ஸ் அலவுடு. மந்த்லி கட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் நேஷ் நேஷ் மட்டும்தான் பண்ண முடியும். 3 மந்த்ஸ் ப்ரீமியம் வந்து அட்வான்ஸாக பே பண்ணோம். வழக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு வருஷம் ப்ரீமியம்ஸ் ஃபுல்லாக பே பண்ணிட்டீங்கன்னா தேவைப்பட்டதுனா லோன் எடுத்துக்கலாம். இதில் முக்கியமாக வந்து இன்னொரு பெனிஃபிட் வந்து ஆட்டோ கவர் பெனிஃபிட். ஆட்டோ கவர் பெனிஃபிட் அப்படின்னு சொன்னால் என்னென்னா 3 இயர்ஸ் ப்ரீமியம் பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் 6 மந்த்ஸ்க்கு வந்து பாலிசி வந்து லேப்ஸ் ஆகாது. மற்ற பாலிசிஸ்லாம் பார்த்திங்கன்னா கிரேஸ் பீரியட் 30 டேஸ் முடிஞ்சதுன்னா பாலிசி லேப்ஸ் ஆகிடும். இதில் வந்து 3 இயர்ஸ் ப்ரீமியம் மினிமம் பே பண்ணியிருந்தாங்கன்னா 6 மாதம் வரலாம் பாலிசி வந்து லேப்ஸ் ஆகாது. சப்போஸ் 5 இயர்ஸ்க்கு மேலே ப்ரீமியம் பே பண்ணியிருந்தாங்கன்னா 2 இயர்ஸ் வரலாம் வந்து பாலிசி வந்து லேப்ஸ் ஆகாது. அப்படியே வந்து நீங்கள் வந்து ரினியூவல் பே பண்ணி அப்படியே ரினியூ பண்ணிகிட்டே போகலாம். இந்த ஆட்டோ கவர் வந்து பேசிக் சம்மர்ஷூட், டெத் கவருக்கு மட்டும்தான். ரைடர்ஸ்க்கு வந்து இது வந்து வராது. பாலிசி இன்ஃபோர்ஸில் இருந்தால் தான் வந்து ரைடர்ஸ் வந்து நம்ம வந்து அவைல் பண்ண முடியும் ரைடர்ஸோட பெனிஃபிட்ஸை. அதே மாதிரி மற்ற பாலிசியில் இருக்கிற மாதிரி மெச்சூரிட்டிக்கு செட்டில்மெண்ட் ஆப்ஷன் உண்டு. டெத் பெனிஃபிட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிக்கலாம். இது மாதிரி எல்லாம் சேர்ந்த ஒரு சிறப்பான திட்டம் தான் இந்த பீமா லக்ஷ்மி திட்டம். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெல்த் அண்ட் ஹெல்த் இஸ் கேரண்டீடு இன் எல்ஐசிஸ் பீமா லக்ஷ்மி. வெல்த்தும் அதாவது சிறப்பான கேரண்டீட் அடிஷன், கட்டுற ப்ரீமியத்துக்கு 7% வந்து வருஷம் வந்து கேரண்டீட் அடிஷன் எவ்வளோ கட்டியிருக்கீங்களோ அதுக்கு. அது மாதிரி வெல்த்தும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஏதாவது ஹெல்த் ரிலேட்டட் டிசீஸ் வந்ததுன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடரில் வந்து நீங்கள் வந்து அதற்கான இன்சூரன்ஸும் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வெல்த் அண்ட் ஹெல்த் ரெண்டுமே கேரண்டி பண்ணக்கூடிய இந்த பீமா லக்ஷ்மி திட்டம் பெண்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட திட்டம். எல்லா பெண்களுக்கும் வந்து இந்த சிறப்பான திட்டத்தை வழங்கி அவர்களுடைய வெல்த்தையும் ஹெல்த்தையும் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.